எல்லாருக்கும் வணக்கம். நான் வைஷ்யு. இன்றைக்கி என்னோடய பிஆர் ஜர்னி உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜர்னி ஷேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிஆர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு பெட்டர் இன்சைட் கிடைக்கும். லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட் இன் ஒன்ஸ் பிஆர் ஜர்னி அப்படிங்கிறது தெரியும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் என்னோடய பிஆர் ஜர்னி இட்ஸ் அ குவைட் லாங் ஜர்னி. நான் பிஆர் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018. பிஆர் கிடைச்சது வந்து எனக்கு 2024. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி லாங் இல்லையா, ஒரு 6 years பக்கம் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் செட்பேக்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் அதை நான் எப்படி டேக்கிள் பண்ணேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இது கண்டிப்பாக சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2018 நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு பிஆர் பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியாது. எப்படி அதை ப்ரொசீட் பண்ணணும், அதை எப்படி ஃபைல் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை. இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2018 ஃபெப்ரவரியில் எனக்கு வெட்டிங் முடிஞ்சது. ஸோ அடுத்த ஒரு 6-7 monthஸில் ஐ டிசைடட் தட் ஐ ஹாவ் டு கெட் மை கெனடியன் பர்மனெண்ட் ரெசிடென்சி. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருந்தது. ஒன் ஆஃப் த ரீசன் வாஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து he had his masters in robotic engineering. ஸோ அந்த அவரோட ப்ரொஃபைல் இன்ஜினியரிங் மேனேஜர், அவரோட ப்ரொஃபைலுக்கு கனடாவில் நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் ஐஎல்ஸ் எக்ஸாம், அதாவது தட்ஸ் அ ப்ரைமரி நீட் ஃபார் கெனடியன் பிஆர். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் நிறையா ஸ்கில்ஸ் இருந்தது. ஐஎல்டிஎஸ் எக்ஸாமுக்கு நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, பட் ஆனால் கண்டிப்பாக அதில் நிறையா எனக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு டெமோ டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் என்னோடய கம்பெனியில். ஸோ அந்த டெமோ டெஸ்ட்டில் வந்து எனக்கு நல்ல ஸ்கோர் கிடச்சிச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணாட்டி எனக்கு நல்ல ஸ்கோர் கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வை நாட் ட்ரை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட நல்ல ஸ்கோரும் கண்டிப்பாக இருக்கும் கெனடியன் பிஆர் பாயிண்ட் சிஸ்டமில். இது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்ற டிசிஷன் நான் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 yearsக்கு முன்னாடி பிஆருக்கு ட்ரை பண்ணதை என்கிட்ட சொன்னார். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிஆர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் லைஃப் பற்றியோ இல்லை ஃபாரினில் வந்து இருக்கிறத பற்றியோ நான் யோசித்ததே கிடையாது. இந்தியாவுக்கு தான் நமக்கு எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இது இண்டிவிஜுவலாக நம்ம ஃபைல் பண்ண போகிறோமா இல்லை ஒரு கன்சல்டன்சி மூலிமா போகிறோமா அப்படிங்கிற டிசிஷன் உடனே எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கன்சல்டன்சிஸும் நான் காண்டாக்ட் பண்ணேன். ஒரு 10 கன்சல்டன்சிஸ் காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு கன்சல்டன்சிகிட்டையும் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு ஏற்கனவே பிஆர் பற்றி எதுவும் தெரியாது, ப்ரொசீஜர் சுத்தமாக தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் நானே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதோட ப்ரொசீஜர் என்னன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தப்போ தான் கெனடியன் பிஆர் சிஸ்டம் வந்து இட் வாஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைனில் இருக்குது. ஐ மீன் அந்த போர்ட்டலில் இருக்குது, கெனடியன் போர்ட்டலில் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளே பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்சி தேவை கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து ஒரு 80,000 90,000 பக்கம் கன்சல்டன்சிஸ்க்கு பே பண்ணிவிட்டு எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லாமல் அவங்க பிஆரில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட், சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் கெனடியன்ஸ் பிஆர் சிஸ்டமில் என்ன ஸ்கோர் இருந்துச்சுன்னா ஒரு 440 450 பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ. ஆனால் சில பேருக்கு ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 390 400 இருந்தால் கூட அந்த கேண்டிடேட்ஸ்க்கையும் கண்டிப்பாக பிஆர் வாங்கித்தரோம், இல்லை அந்த ஸ்ட்ரீமில் வாங்கித்தரோம், இந்த ஸ்ட்ரீமில் வாங்கித்தரோம் அப்படின்னு ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. கண்டிப்பாக பிஎன்பி ஒரு நல்ல ஸ்ட்ரீம் தான். பட் அதை மட்டுமே வச்சுட்டு ஒரு 1 lakh ஒரு கன்சல்டன்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அது வந்து தேவையே இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதை நானே பண்ணணுன்ற டிசிஷன் எடுத்தேன். அந்த டிசிஷனுக்கு அப்புறம் ஐஎல்டிஎஸ் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு பர்சனல் இது இருந்துச்சு. ஐ மீன் ஐ ஹேட் டெலிவர்ட் மை பேபி. ஸோ எக்ஸாம் கொடுக்கறதுல டிலே இருந்துச்சு. 18 ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஐ ஹேட் டு கிவ் மை எக்ஸாம் ஒன்லி இன் த மந்த் ஆஃப் நவம்பர் 2019 தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் ஸ்கோர். CLB 9 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 8,777, அதாவது 8 in லிசனிங் அண்ட் 777 in ஸ்பீக்கிங், ரைட்டிங் அண்ட் ரீடிங். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஐ காட் CLB 10. இருக்கிறதுலே அது ஹையஸ்ட் ஸ்கோர் ஐஎல்டிஎஸில். ஸோ ஐ ஹேட் அ வெரி வெரி குட் ஸ்கோர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஆர் ஸ்டார்ட் பண்ணப்போ 430s
440s இருந்துச்சு. ஆனால் நான் பிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த ஸ்கோர் வந்து 460s 470ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ கெனடியன் பிஆர் வந்து இட் காட் டஃபர் அண்ட் டஃபர் இன் அ ஸ்பேன் ஆஃப் 1 இயர். ஸோ என்னோடய ஸ்கோர் 466 இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் குட் ஹோப்ஸ். ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு ஸ்கோர் அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக எனக்கு நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருன்ற ஒரு தாட்டில் தான் நான் ஃபைல் பண்ணேன். உடனே கிடைக்கும், ஒரு ஒன் ஆர் 2 ட்ராஸில் எனக்கு கிடச்சிருன்ற ஒரு தாட் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஃபைல் பண்ண அன்னைக்கு ட்ரா நடந்துச்சு. என்னோடய ஸ்கோர் 466 அண்ட் ட்ரா நடந்தது வந்து 469. ஸோ அடுத்த ஒரு 2-3 மார்க்ஸ் தானே கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வெயிட் பண்ணேன். ஜான்வரி வெயிட் பண்ணேன், ஃபெப்ரவரி வெயிட் பண்ணேன், மார்ச் வெயிட் பண்ணேன். அண்ட் ஒரு ட்ராஜடி 2020. ஸோ அது தெரியும் இல்லையா நம்ம எல்லாருக்கும், கொரோனா வந்து சேஞ்ச் த என்டையர் வேர்ல்டு. ஸோ கனடியன் இமிக்ரேஷன் சிஸ்டமும் அதுக்கு விதிவிலக்கில்லை, எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. கனடியன் இமிக்ரேஷன் டோட்டலாக ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து ஊற்றி மூடிட்டாங்க. எல்லா ட்ராஸு எதுவுமே நடக்கலை, அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது வந்து நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே கனடா போகிறோன்னு உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு அது டைம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக ஐ கேம் அவுட் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் நான் எந்த விதமான எஃபர்ட்ஸுமே போடலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய செலவு பண்ணிட்டேன். ஐ மீன் செலவு பண்ணுற சென்ஸ் அது நெசசிட்டி தான். அதுக்கு நீங்கள் வெஸ்ன்றது இட்ஸ் லைக் அன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். லைக் கனடாவில் லைக் தே ஆர் கோயிங் டு கிவ் யூ தி கனடியன் ஈக்குவலன்சி ஃபார் யுவர் எஜுகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக கனடாவில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க until and unless you have an equivalency. ஸோ இந்த வெஸ்ட்ன்ற இன்ஸ்டிடியூஷன், இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அதுக்கு நான் சொல்கிறேன், அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் வந்து அந்த டிகிரியை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் யூ ஸ்டடீட் அண்ட் தி ஹவர்ஸ் யூ புட் இன் டு இட். எனக்கு வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கிடைச்சது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் காலேஜ் யூ ஸ்டடீட் அண்ட் எவ்ரிதிங். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நான் செலவு பண்ணியிருந்தேன். இந்த பணம்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது, போனது போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுட்டு நான் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்டட் டூயிங் அ ஜாப் இன் அ கார்ப்பரேட். டோட்டலாக கனடா பற்றி நான் மறந்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபைல் பண்ணதுக்கு 1 இயர், அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிட்டு அதுக்கு ஒரு 1.5 இயர்ஸ், அதுக்கப்புறம் நான் ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன், அதுக்கு ஒரு 1 இயர். ஸோ கரெக்டாக போயிடுச்சு, ஒரு 3.5 இயர்ஸ் பக்கம் போயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணி 3.5 இயர்ஸ் பக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு ஷார்ட் கோர்ஸ் எடுத்து அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு கனடாவிலேருந்து. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா பிஆர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஒர்க் பர்மிட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கனடாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இதர் டைரக்ட் பிஆரில் வரலாம், இல்லாட்டி ஸ்டூடெண்ட்டாக வரலாம், இல்லைனா ஒர்க்கர்ஸாக வரலாம். ஸோ எனக்கு ஒர்க் பர்மிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒர்க் பர்மிட்டில் க்ளோஸ் ஒர்க் பர்மிட், ஓப்பன் ஒர்க் பர்மிட், 2 ஒர்க் பர்மிட்ஸ் இருக்குது. நான் வந்து க்ளோஸ் ஒர்க் பர்மிட்டில் வந்தேன். க்ளோஸ் ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வரும், அந்த கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். யூஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒர்க் ஒன்லி வித் தட் கம்பெனி. தட் இஸ் க்ளோஸ் ஒர்க் பர்மிட். ஓப்பன் ஒர்க் பர்மிட் என்னென்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் கனடாவில் எந்த ஆர்கனைசேஷன் கூட வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட். ஆனால் ஓப்பன் ஒர்க் பர்மிட் எல்லாருக்கும் கிடச்சிடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு க்ளோஸ் ஒர்க் பர்மிட் தான், என்னோடய ஸ்பௌஸ்க்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுத்தாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த ஒர்க் பர்மிட்ஸ் பற்றி நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ், யாருக்கு கிடைக்கும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் தனி வீடியோவில் நான் போடுறேன். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, ஒர்க் பர்மிட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்த உடனே இட் கேம் ஃப்ரம் அ வெரி ட்ரஸ்டட் சோர்ஸ். அந்த சோர்ஸ்லேருந்து வந்த உடனே நான் யோசிக்கவே இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாமா வேணாமா, கனடாவுக்கு போகலாமா வேணாமா நான் யோசிக்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தாலும் அதெல்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு என் மைண்ட் போகலை. கனடான்னு கேட்ட உடனே மறுபடியும் மைண்ட் மாறிடுச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ கண்டிப்பாக இது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன்.
எல்எம்ஏக்கு அப்ளை பண்ணி பாசிட்டிவ் எல்எம்ஏ வந்துருச்சு. மறுபடியும் எல்எம்ஏ அப்படின்னா என்னென்னா லைக் எல்எம்ஏ யாருக்கு கிடைக்கும்னா கெனடியன் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கும். லைக் அ பாசிட்டிவ் எல்எம்ஏ. அவங்க அவங்க எப்படி அதை வாங்கணுன்னா கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எல்எம்ஏ வாங்குவாங்க. அது எல்எம்ஏ எப்படின்னா என்னென்னா இங்கே கனடாவில் எனக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து தே வில் ஹாவ் டு ப்ரூவ் கனடாவில் ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ரிசோர்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ரோல். எனக்கு வந்து ஃபாரின் எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படிங்கிறது கனடியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணி ஒரு எல்எம்ஐயை வாங்குவாங்க. அந்த எல்எம்ஐயை வச்சுட்டு நான் ஒர்க் பர்மிட்க்கு அப்ளை பண்ணுவேன். அந்த ஒர்க் பர்மிட்டை கனடியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க வித் ஆல் தி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் ப்ரொசீஜர். மறுபடியும் எல்எம்ஏயை பற்றி ஐ வில் கிவ் யூ அ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இன் another வீடியோ. கம்மிங் பேக் டு த ஸ்டோரி அகேன். ஸோ இந்த ப்ராசஸ் என்னோடய ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் வந்து இட் வாஸ் ப்ரிட்டி ஈஸி அண்ட் வாஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். இமிக்ரேஷன் சிஸ்டம் ஒரு பெரிய பாஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ஏப்ரல் மேலே தான் அப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன். 2022 ஏப்ரல் மேலே ஐ ஃபைல்டு மை ஒர்க் பர்மிட். ஐ காட் மை ஒர்க் பர்மிட் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ இட் வாஸ் வெரி வெரி குவிக். நான் அவ்வளோ சீக்கிரமாக வரும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு. நான் அக்டோபரில் ஐ லேண்டட் இன் கேனடா வித் மை ஒர்க் பர்மிட், வித் மை க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட். ஸோ என்னோடய க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட்டில் ஐ ஹாவ் டு ஒர்க் ஒன்லி வித் ஒன் கம்பெனி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்திருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வாஸ் ஆல் அலோன் ஃபார் ஒன் பர்டிகுலர் டைம். எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்னாலும் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஐ வாஸ் லைக் கொஞ்சம் தனியாக தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இட்ஸ் அ நியூ கம்பெனி, நியூ கல்ச்சர். அது மட்டும் இல்லாமல் கனடா கிளைமேட் தெரியும். ஐ கேம் இன் டு த நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஆல்பர்ட்டா. இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா -40 -45 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். நான் வந்தது அக்டோபரில். ஸோ நவம்பரில் இட்ஸ் பீக் வின்டர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து செட்டே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரியே வந்த சில பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஃப்ளைட் டிக்கெட்டே 1 லட்சம் 1.25 லட்சம். இதெல்லாம் நம்ம இப்படி வந்திருக்கோம், நம்ம இங்கே வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நிறைய இஷ்யூஸ், ஒர்க் கல்ச்சர் எல்லாமே புதுசு. இந்தியா விட்டு எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. இங்கே வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் ஃபாரினுக்கு வரேன், அது கேனடாவில் ஒரு நார்தர்ன் மோஸ்ட் பார்ட்டில். ஸோ இட் வாஸ் ஆல் டஃப் ஃபார் மீ. பட் ஸ்டில் திரும்பி போகணுன்னு ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும், பிஆர் வாங்கிட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு போகணும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாமே டேக்கிள் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் க்ளோஸ் ஒர்க் பர்மிட்லேருந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். அதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு க்ளோஸ் ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். யூ வில் பி அ வல்னரபிள் ஒர்க்கர். அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. அதுக்கு சில வேஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எம்ப்ளாயர் உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஒரு ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்க முடியும். பட் அது எல்லாருக்குமே அந்த கேஸ் இல்லை இல்லையா. ஒரு நல்ல எம்ப்ளாயராக தான் இருப்பாங்க, பட் உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு மாற்றி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. எனக்கு அந்த சிச்சுவேஷன் தான். ஸோ அதை நான் டேக்கிள் பண்ணிவிட்டு ஐ ஸ்டேட் ஹியர். ஐ காட் மை கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ். 1 year கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு தனியாக தான் வந்திருந்தேன். அப்புறம் ஒரு 9 months என்னோடய ஸ்பௌஸ் வந்து இங்கே வந்துட்டார். லைக் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவரையும் என் பையனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு அவர் இங்கே வந்ததுக்கப்புறம். அப்புறம் ஒரு 12 months என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட் இன் ஒன்ஸ் பிஆர் ஜேர்னி. உங்களுக்கு வந்து கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுறதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். சிஆர்எஸ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். என்னோடய ஸ்கோர் 466 பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னோடய பாசிட்டிவ் எல்எம்ஏஏ மூலிமா ஒரு 30-35 மார்க்ஸ். அது இல்லாமல் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ப்ளஸ் ஒரு 35 மார்க்ஸ். ஸோ கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாசிட்டிவ் எல்எம்ஏஏ அண்ட் குட் ஐஎல் ஸ்கோர் வில் கிவ் யூ மோர் மார்க்ஸ். ஸோ என்னோடய ஸ்கோர் வந்து 537க்கு பூஸ்ட் ஆச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா.
ஸோ நான் செப்டம்பர் 2023 பிஆர் ஃபைல் பண்ணேன். அந்த டைமில் ஸ்கோர் வந்து 537 கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் ஸ்கோர். எனக்கு உடனே ஐடிஐ கிடச்சிச்சு. செப்டம்பரில் ஐடிஐ கிடச்சிருச்சு எனக்கு உடனே. அக்டோபர் 2022 வந்தேன். செப்டம்பர் 23 ஐடிஐ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நவம்பரில் என்னோடய பிஆர் சப்மிட் பண்ணேன். ஐடிஐ கிடச்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு சப்மிட் ஆல் யுவர் பிஆர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய மேரேஜ் ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணணும். நவம்பரில் சப்மிட் பண்ணேன். நவம்பரில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபெப்ரவரியில் என்னோடய பயோமெட்ரிக்ஸ் வந்துச்சு. யூஸ்வலாக பயோமெட்ரிக்ஸ் ஒரு 1 மந்த்லேயே வந்துடும். எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டிலே நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கனடாவில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பயோமெட்ரிக்ஸ் வரோன்ட்டு. வர மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்போ என்னோடய பிரதருக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண ஒரு 1 வீக்கில் பயோமெட்ரிக்ஸ் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதில் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா பயோமெட்ரிக்ஸ் நான் இந்தியாவிலையும் கொடுக்கலாம். ஸோ இந்தியாவிலே கொடுத்துட்டேன். இந்தியாவில் பயோமெட்ரிக்ஸ் கொடுத்த ஒரு 10 டேஸில் என்னோடய போர்ட்டல் மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்டல் மெயில்ஸ் அப்படின்னா என்னன்னா அதை வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பிஆர் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்டுக்கு பிஆர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைரக்ட் பிஆர், அதாவது இந்தியாவில் இருந்து பிஆர் ப்ராசஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பிஆர் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் ஃபைல் பண்ணுறப்ப எல்லாமே சேம் தான். பட் இந்த போர்ட்டல் மெயில்ஸ் வர்றது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இந்த போர்ட்டல் மெயில்ஸ் எப்படி வருங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பயோமெட்ரிக்ஸ் கொடுத்த உடனே எனக்கு போர்ட்டல் மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்டல் 1 அப்படின்ற ஒரு மெயில் வந்த உடனே அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்த 7 டேஸில் யூ வில் ஹாவ் டு ரிப்ளை. கனடா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கனடா தான் இருக்கீங்கன்னு ரிப்ளை பண்ணணும். ஸோ நான் உடனே இந்தியாவிலேருந்து கனடா வர வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்த ஒரு 7 டேஸில் நான் கனடாவுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டேன். என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, மறுபடியும் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஐ ரிப்ளைட். And March I came, March 12th something I came. So March 12th வந்துச்சு. அடுத்து போர்ட்டல் மெயில் March 28th வந்துச்சு. போர்ட்டல் 2 தான் லாஸ்ட் ஸ்டேஜ் இன் பிஆர். அதுக்கப்புறம் உங்களோட பிஆர் அப்ரூவல் தான். April 3rd என்னோட பிஆர் அப்ரூவ் ஆச்சு. April 3rd 2024 என்னோட பிஆர் மெயில் வந்துச்சு, கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிஆர். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஆஃப்டர் 6 years. இது லாங் ஜர்னி தான் இருந்தாலும் இட்ஸ் ஒர்த் இட். கண்டிப்பாக நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ், நிறைய டாலரன்ஸ் இருக்குது. பிடிக்காத ஒரு என்விரான்மெண்ட்லேயும் அதை நம்ம சகிச்சுட்டு இருந்து தான் ஆகணும். இங்கே வந்துட்டோம், நம்ம இருந்து தான் ஆகணும்னு இருந்த ஒரு ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் பிஆர் வாங்கினதுக்கப்புறம் எவ்ரிதிங் காட் ஈஸியர். ஸோ திஸ் இஸ் மை சக்ஸஸ்ஃபுல் பிஆர் ஜர்னி. இந்த பிஆர் வாங்குறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒரு கேஷுவலான வீடியோ தான். ஐ டென்ட் கோ இன் டு மெனி டீட்டெயில்ஸ். நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கன்சல்டன்சி மூலயமா நான் போகாமல் இனிஷியலாக நானே தானே ட்ரை பண்ணேன். ஸோ அது ட்ரை பண்ணுறப்ப நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நானே பண்ணதுனால கூகுளில், யூடியூப் சேனல்ஸில், அப்புறம் ஃபேஸ்புக் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஆர். நிறைய பேஜஸ் இருக்குது, பாப்புலர் பேஜஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சும்மா ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதான் சொல்கிறேன், நீங்களே பண்ணிக்கலாம் பிஆர் ஃபைலிங் அண்ட் எவ்ரி திங். யூ ஜஸ்ட் ஹாவ் டு கெட் த ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரைட் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணேன். So yeah, that's all for now. I'll meet you in the next video with more details and more facts. Thank you so much.